எந்திரி எந்திரிடா டைம் ஆகுது குட் மார்னிங் குட் மார்னிங் டேய் நான் சொன்னேன்ல ஒரு நாள் நீ பெரிய ஆளா வருவேன்னு அதுக்கு உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் அது மட்டும் இல்ல நம்ம கோயிலா போய் வேண்டிக்கிட்டோம்ல இதெல்லாம் ஒரு காரணம் ஹே சொல்ல மறந்துட்டேனே நேத்து நைட் அப்பா ஃபோன் பண்ணாரு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு ரம்யா பாடி குழந்தை பத்துக்கலாம் இப்ப வா போடா டைம் ஆகுது ஆபீஸ் கிளம்பணும்ல நைட் ஆனா அடிச்சு போட்ட மாதிரி தூங்க வேண்டியது காலையில ஆனா இதுவா இல்லடி நேத்து ரொம்ப டயர்டா இருந்தேன் பா இந்த பார் நான் நம்பர் 1 பிசினஸ் மேன் பெரிய பணக்காரன் எவ்வளவு லேட்டா ஆபீஸ் போனா என்ன யார் கேப்பா பாடி அம்மா டவல் கொண்டு வந்திருக்கேன் பாத்ரூம்ல வச்சிரு சரிங்கம்மா அப்புறம் இந்த ஹீட்டர் ஆஃப் பண்ணிடு ஆன்ல இருக்கு ரொம்ப சரிங்கம்மா ஆஃப் சூடாயிடும் பண்ணிரு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கப்பா போங்க இங்க போங்க போய் தூக்குங்க தூக்குங்க அவங்கள போங்க என்ன சொல்ல பாருங்க எப்படி ஷாக் அடிச்சது பாத்து வாங்க பாத்து சீக்கிரம் கூட்டிட்டு போங்க ஒரு ஹாஸ்பிடல் கூட்டி போ ஏ டிரைவர் நீ ஹாஸ்பிடல் கூட்டி போ ஹாஸ்பிடல் கூட்டி போங்க என்ன உனக்கு ஒன்று தெரியுமா உன் கூட ரொமான்ஸ் பண்ணி குழந்தை பத்துக்கலான்னு நேற்று காலையில் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பினேன் ஏதாவது தடை வந்துகிட்டே இருக்கு டிரைவர் டிரைவர் கணேசன் பேசுறேன் சார். என்னப்பா ஹாஸ்பிடல் போற வழியில வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். வண்டி பிரேக் பிடிக்கல சார். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பட் மரத்துல மோதிடுச்சு சார். எனக்கு எதுவும் ஆகல சார். ஆனா வண்டி தான் பயங்கர. கார் பத்தி கவலைப்படாத. சரி சார். நீங்க ரெண்டு பேரும் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிடல் போங்க. சரி சார். என்னாச்சு? டிரைவர் கார் ஆக்சிடென்ட் ஆகி. வாட்? ஓ மை காட். இன்னைக்கு என்ன டேட்? 8th. ஒரு வாரம் வாழ்க்கை லாஸ்ட் 1 வீக் ஜாலியாக என்ஜாய் பண்ணு. இன்னைக்கு தேதி 1, இன்னிலேருந்து ஒரு வாரம்னா ஸோ டார்கெட் டேட் இஸ் 8th. நீ சாக போகிற நாள் 8ஆம் தேதி. பத்ரிக்கு ஃபோன் பண்ணீங்களா? நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன் சார். பெல் அடிக்க எடுக்க மாட்டேங்கிறானே. இன்னொரு ட்ரை பண்ணுறேன். சார் அந்த லெட்டரை பார்த்து கையெழுத்து போட்டீங்க சார். உங்களுக்கு நேர காலமே தெரியாதா சார்? மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி வெறுக்குது? ஏசிக்கு என்னாச்சு? காலையில் எதுவுமே வேலை செய்யல சார். சரி இந்த ஃபேனை போட்டு விடுங்க. ஓகே சார். சரி அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பாய் நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க பணத்தை வச்சுட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டா கான்ட்ராக்ட் கேன்சல்னு சொன்னீங்க இல்லையா? அவன் தான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டானே பாய். அன்னைக்கே நான் இன்னொன்னு சொன்னோம்ல, அவன் ஒரு கிறுக்கம்பா. கிறுக்கனா? பணத்தை ஏன் பாய் எடுத்துட்டு போனவன்? எப்படி பணத்தை எடுத்துட்டு போலாவன்? பத்ரி நான் தொகுற பாய். தொகுர்ல பாய். பணத்தை எடுத்து தப்பு தானே. தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. தபார் இதுல நான் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன சொல்ல, அன்னைக்கு நீ கொடுத்த காசை நான் திருப்பி கொடுக்குறேன், வாங்கின்னு போயினே இரு. பாய் காசு பிரச்சனை இல்லை பாய், இது என் உயிர் பிரச்சனை பாய். ப்ளீஸ் பாய். தம்பி நல்லா புரியுதுப்பா. உன் நிலைமையை தெரிஞ்சுட்டு தான் நான் இவ்வளோ அமைதியாக பேசிட்டு இருக்கேன். இவன் பாட்டுக்கு எதை எகுறான். அவன் ஒரு கிறுக்கம்பா. நீ எங்கிட்ட நின்று கெஞ்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட உன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழின்னு ஏதாவது போய் யோசிப்பேன். வரப்பா பாப்பா
போங்க. உங்களை எல்லாம் இந்த ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. நல்லா ரா பத்ரி, எனக்கு ஒரு 10 லட்சம் உச்சாராச்சு. வா, கட்டு கட்டா பணத்தை பார்த்து 80 நாள் ஆச்சு. டேய் பத்ரி, பாய் கிட்ட சொல்லிட்டு தான் 10 லட்சம் ரூபாய் வச்சோம். அவன் 10 லட்சம் ரூபாய் எடுத்தோம், முடிவு மாத்திக்கலையே. ஏன் மாத்திக்கலன்னு போய் கேட்க போனதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறான். அதான் எங்கேயோ இடிக்குது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். 5 லட்சத்தை கொடுத்து கொலை பண்ண சொன்னோம், ஒத்துக்கிட்டான். ஆனால் 10 லட்சம் கொடுத்து கொலை பண்ண வேணான்னு சொன்னோம், பணத்தை எடுத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். எடுத்துட்டான். ஆனால் இப்பயும் உனக்கு கொலை பண்ணணும்னு துடிக்கிறானே. 10 லட்சம் ஏதோ தப்பு நடந்திருக்கு. டேய் என்னடா சொல்ல வர? டேய் 10 லட்சம் ஷேடோ எடுத்திருந்தானே உன்னை கொலை பண்ண துடிக்க மாட்டானே. அவன் எடுக்கல. வேற யார் எடுத்திருப்பா? பணத்தை வச்சது யாரு? நானும் நீயும். கண்டிப்பா நான் எடுக்கல. உன் பணத்தை நீ எடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா பணம் வைக்க போறோன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? உனக்கு, எனக்கு, பாய்க்கு, ஷேடோவுக்கு. ஷேடோ எடுத்திருந்தானா கண்டிப்பா உன்னை கொலை பண்றதுக்காக அவன் ட்ரை பண்ண மாட்டான். அப்ப மிச்சம் இருக்குது யாரு? பாய். பாய் எடுத்திருப்பானா? எடுத்திருப்பானா என்ன? ஃப்ராடு பைய. அவன் தான் எடுத்திருப்பான். மடியில கடை இருக்குனால தான் நம்மள்ட்ட குய்ய முய்யன்னு கத்தி நிற்கிறான். ஃப்ராடு. ஏய், எங்க போற? போய் பாய் கிட்ட கேப்பண்டா. என்ன கேட்க போற? ஏன்டா பணத்தை எடுத்தன்னு கேட்போம். போனா வாய்ட்ட போனதும் முதல்ல வாய்க்குள்ள போனது ஒண்ணுதான், திரும்பி வராது. பேசாம வா. 10 லட்சம் முக்கியம் இல்லை, இப்போ உன்னோட உயிர் தான் முக்கியம். அதை பத்தி யோசிப்போம். டேய் பணம் முக்கியம் இல்லடா, போய் நியாயம் கேட்போம். நியாயம் நல்ல ஆளை பார்த்து அந்த ஒரு நியாயம் தர்மம் இதுக்காக வாழ்ந்துட்டு இருக்க மகா இவர் போய் நியாயம் கேட்க போறாரா? போய் கேட்ட உடனே அப்படியே ராஜு நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த அவன் 10 லட்சம் எடுத்து கொடுத்துட போறான். அப்படி இல்லைன்னா ஷேடோவை கூப்பிட்டு 10 லட்சத்தை கொடுத்து ராஜு உயிரை காப்பாத்துன்னு சொல்ல போறானுங்க. ஆளை பார்த்து வாடா வேலையை பார்ப்போம். டேய் இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? நீ வண்டியை ஓட்டு, நான் யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல யோசனை வரும். வா வா, வேலையை பார்ப்போம், வேலையை பார்ப்போம். ஏய், டயர்ல காத்து இல்லப்பா. ஏ, முந்தின டயர்ல இல்லப்பா. நாலு டயர்ல காத்து இல்லப்பா. பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. டேய் இப்போ என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்குடா. நீ சொல்லிட்ட, நான் சொல்ல. ஆட்டோ 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 ஆட்டோ. ஏறு 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 ஏறு. டேய் வண்டி ஆடா.
வாடா போலாம். எங்க போறது? எங்கேயா போடா, போலீஸ் கிரீஸ்க்கு போடா, வாடா. ஆளு விடுப்பா, நான் வரலப்பா. உங்களோட போனா நான் மேல போயிருப்பா. என்ன வேணப்பா, ஆளு விட்டுப்பா. ஆளு விட்டு ராஜு, ஆளு விட்டு. டேய் பதி டேய். ஐயா ஆட்டோலாம் வராது, துட்டை குடிச்சா நான் கிளம்புறேன். நீ அம்மா ஜன்னல் கதவையும் சாத்திடு. என்ன பிரச்சனை? ரம்யா, நீ என்கிட்ட வராத. என்ன தனியா இருக்க விடு. என்னாச்சு சொல்லு. நல்லது, உனக்கு நல்லது. ரம்யா, என்ன தனியா இருக்க விடு. என்ன தனியா இருக்க விடு. ராஜ், Leave me alone. ராஜ். ஷேடோ பேசுறேன். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். சார் 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 ப்ளீஸ் சார். சார் நான் சொல்ல ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா ப்ளீஸ் சார். சார் இந்த மாதிரி பணக்கார பைத்தியங்களுக்கு இது என்ன புது கேமா? என்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட காசு கொடுத்து என்ன கொல்லுன்னு சொல்லுவீங்க, நாங்க கொல்ல ட்ரை பண்ணோம், அப்ப எஸ்கேப் பண்ணுவீங்க. கேமா? இல்லை சார், இது கேம் எல்லாம் இல்லை சார். சார் அப்படி இல்லை சார். சார் எனக்கு அப்போ ஏகப்பட்ட பண பிரச்சனை இருந்தது சார். இப்போ அதெல்லாம் சரியா போச்சு சார். இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு சார். ஐ எம் மல்டி மில்லியன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் சார். சார் ப்ளீஸ் தயவுசெய்து சார் என்னை கொண்டுடாதீங்க சார். என்னை கொண்டு சார், என்ன ப்ளீஸ் என்னை கொண்டுடாதீங்க சார். நான் என்ன காசுக்காக இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சியா? சைக்கோடா, எம்மனோட அவதாரம். நீதான் எனக்கு 8ஆம் தேதி சாகணும்னு டேட் கொடுத்த. நியாயமா பார்த்தா இப்போ நீ செத்துருக்கணும். நோ சார், நோ சார், நோ சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நோ சார், என்னை கொண்டுடாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஐ பெக் யூ சார். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் சாகடிக்காம விட மாட்டேன். நீ டேட் குறிச்சல, இப்ப நான் உனக்கு டேட் குறிக்கிறேன். நாளைக்கு சரியா 12 மணிக்குள்ள உன் உசிரை நான் எடுக்கிறேன்டா. முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. சார் 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 ஷாடோ சார், ஹலோ ஹலோ ஷாடோ சார், சார் ஷாடோ. ஐயோ
ஷாரு சார் ஷாரு ஷாரு சார் ப்ளீஸ் சார் 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 ஷாரு சார் 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 ஷாரு சார் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார் சார் வேண்டாம் சார் சார் ஓ சார் உங்களை நெஞ்சு கேட்டுக்கிறேன் சார் சார் ப்ளீஸ் சார் எல்லாம் கொள்ளாதீங்க சார் சார் நீ பத்ரி தான் நீ பத்ரி No. Shadow. I'm Shadow.